நாம் இன்று ஒரு 3 வகையான மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை இன்று வரை மிகச் சரியான கணக்கெடுப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு வர்க்கம் விவசாயிகள் வர்க்கம். இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் சுமார் 40% பேர் விவசாயிகள் என்றும் 60% பேர் விவசாயிகள் என்றும் இந்தியாவின் முதுகெலும்பு என்றும் போற்றப்படத்தக்க ஒரு மனிதர்கள் அவர்கள். நீங்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நக்கலாக தான் காட்டுவாங்க. விவசாயிகளை அவங்க மரத்தடியில் படுத்து தூங்குவாங்க, கும்பலாக ஒரு சாவடியில் படுத்து தூங்குவாங்க, ஊர்வம்பு பேசுவாங்க. இப்படித்தான் சோம்பேறித்தனமான மனிதர்களை காட்ட வேண்டும் என்றால் அவர்கள் கிராமத்தில் உள்ள விவசாயிகளை காட்டுவார்கள். இது ஒரு விதமான சர்வாதிகார போக்கு என்றுதான் நாம் கூறலாம். ஏனென்றால் நகரத்தில் வாழும் மனிதர்கள் எப்போதும் ஒரு பரபரப்புடன் ஓட்டமும் நடையுமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்துருக்கோம். ஒன்று பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு பஸ் ஒன்றும் போலேன்னுவாங்க. ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு இந்த ட்ரெயின் எப்போ போய் சேருமோ அப்படின்வாங்க. அதாவது ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. இது முன்னர் காலத்தில் பெரிய மச்சால் மட்டும்தான் அப்படி டென்ஷனாக இருப்பாங்க. எப்போ முகம் கொடுத்து பேசாமல் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ அந்த டென்ஷன் எல்லா வயசு கேட்டகரிக்கும் வந்தாச்சு. மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து வேலை செய்யக்கூடிய இளம் வயது ஆண்கள் பெண்கள் இருந்து எல்லோருமே ஒரு மாதிரி ஒரு டென்ஷனில் இருக்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் கிராமங்களில் அந்த மனிதர்கள் சுதந்திரமாக தூய காற்றோடு தூய குடிநீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். காலையில் எழுந்தவுடனே வயலுக்கு போவாங்க, தண்ணீர் பாய்ச்சுவாங்க, களை எடுப்பாங்க, பூச்சி மருந்து அடிப்பாங்க, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வருவாங்க, ஏதாவது சாப்பிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் போவாங்க, இறங்கி வேலை செய்வாங்க. கால்நடையில் ஓட்டி கொண்டு போய் மேய்ச்சல் நிலங்களுக்கோ அல்லது மலைகளுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ கொண்டு போய் மேய விட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சாயங்காலம் எல்லாத்தையும் கலெக்ட் கொண்டு கட்டுவாங்க. இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை, அதாவது உழைப்பு நேரம் குறைவாக உள்ள வாழ்க்கை. அடுத்தது பழங்குடியின மக்கள். இவங்க காடுகளில் இருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தை பற்றிய அவசியமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க சேகரிப்பு தான். பழம், கனிகள், கிழங்குகள், காய்கள், அப்புறம் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள், சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இவங்களை வேட்டையாடி கொண்டு மொத்தமாக வச்சு அதை பிரித்து எல்லாம் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பணத்துடைய தேவையே இருக்காது. அவங்க இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய மனிதர்கள். அவங்களை கண்டாலும் நம்ம அரசாங்கத்துக்கு பிடிக்காது. அவங்கள தீவிரவாதிகள், அதிதீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு பொசுக்கிடுவாங்க. அவங்களுக்காக பேசக்கூடிய நன்கு படித்த இளைஞர்கள் காடுகளில் சென்று அந்த பழங்குடி மக்களுக்காக அவருடைய வாழ்வுக்காக ஒரு கட்டு இலைக்கு 50 காசு கேட்டாங்க. 50 காசு அதிகமாக கேட்டாங்க. இலைன்னா அந்த மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. அதை பீடி சுடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த காடுகளில் இருந்து அந்த பழங்குடியின மக்கள் அவற்றை சேகரித்து கொண்டு விற்கும்போது 50 காசு அதிகமாக கேட்டார்கள் என்பதற்காக 20 பேரை சுட்டு கொண்டது இந்த இந்திய நாட்டினுடைய இராணுவம். அதுக்கு ஒரு பேர் வேறு வைப்பாங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு பேர் வைப்பாங்க. யார் சுட்டு கொண்டான்னு பார்த்தா கடைசியில் அந்த காடுகளில் இருக்கும் அந்த பழங்குடியின மக்களைத்தான் சுட்டு கொண்டிருப்பார்கள். இது போன்ற கொடுமைகள் இந்த நாட்டில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த காட்டில் கிடைக்கிற மரம், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய கனிம வளங்களை, தங்கம் இருக்குதா, வைரம் இருக்குதா, வெள்ளி இருக்கா, ஈயம் இருக்குதா, இப்படி பார்த்து அந்த இடங்களை வேட்டையாடக்கூடிய பெரு நிறுவனங்களால் அந்த பழங்குடியின மக்கள் வேட்டையாடப்படுகிறார். அதற்கு துணையாக நம்முடைய அரசும் இராணுவமும் இருந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் அவங்களை நாகரிகப்படுத்துகிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் நான் செலவு எடுத்துக்கிறீங்க? இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்களை நீங்கள் பார்த்தாலே போதும். அவங்களையும் கொண்டு இந்த விவசாயத்தை விட்டு
விலகி இருக்கக்கூடிய அந்த மக்களையும் கொண்டு வந்து நகரங்களில் வசிக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு பரிதாபமாக இருக்கும் என்பதை நாமே அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். கொசுக்கடி, சாக்கடை நாட்டம், சிறிய இடம், வாடகை, வட்டி, வரி எல்லாத்தையும் கட்டணும். அந்த மக்கள் சுதந்திரமாக விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பழங்குடியின மக்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் காலங்காலமாக அந்த கடலையே நம்பி கடலோடு ஒட்டி வாழக்கூடியவர்கள். இன்றைக்கி வந்து ஒரு மீனவ கிராமங்களுக்குள் நாம் சென்று பார்த்தால் ஒன்றும் பெரிய வசதியாக அவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் பழங்குடியின மக்களும் காடுகளில் என்ன பெரிய அரண்மனையாக கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளும் அப்படித்தான். பெரிய விவசாயிகள் அல்லாத சிறிய விவசாயிகள் யாருமே ஒரு பங்களா கட்டியோ அல்லது பெரிய மாட மாளிகளை கட்டியோ ஏசியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு சின்ன வீடு. இப்போ அந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தரக்கூடிய 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வாங்கி அங்கே இங்கே கடனை வாங்கி வீட்டை கட்டி அதை பூசி மொழிவி ஒரு வீடு என்று ஏற்பாடு செய்து கொண்டு ஆங்காங்கே அந்த மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஏன் இதை கூற வேண்டிய கட்டாயம் உண்டு என்றால், இந்த முதலாளித்துவத்துக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை. அதுவும் குறைந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் தேவை. அவர்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி, கிராமங்களிலிருந்து வந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இந்த சப்புமு கூட வராங்களே இந்திக்காரங்க, அவங்களா இருந்தாலும் சரி, முதலாளிக்கு ஆள் வேணும். குறைந்த கூலிக்கு ஆட்கள் வேண்டும். இயந்திரங்கள் வந்த வருகைக்கு பிறகு அந்த வேலையில் வலிமையான யாரும் தேவையில்லை. வலிமையான தொழிலாளர்கள் யாரும் தேவையில்லை. எளிமையான எந்திரங்கள் கீழே போயிட்டு துடைக்கக்கூடிய, பெருக்கி தள்ளக்கூடிய சிறுவர்கள், 6 வயசுலேருந்து 8 வயதுக்குள்ள உள்ள சிறுவர்கள், 10 வயது சிறுவர்கள், அவர்களை கொண்டு வந்து காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை அவர்களை வேலை வாங்குவார்கள். பெண்களும் அப்படித்தான். அந்த சிறுவர்கள் வளர்ந்து ஒரு 20 வயதாவதற்குள் கை கால்கள் சுருங்கி போய், இதை கார்ல் மார்க்ஸ் ஆதாரங்களோடு அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அந்த மருத்துவர்கள், இந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த மருத்துவர்கள், மண்பாண்ட தொழில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை அவருடைய உடல்நலத்தை பார்த்த அந்த மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையை அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். ஒரு சில நல்ல எம்பிங்க வந்து பார்லிமெண்ட்டில், லண்டன் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி தொழிலாளிங்க மண்பாண்ட தொழில், அந்த அவர் சொல்லக்கூடிய தொழிலாம் இப்போ இல்லை. எல்லாம் பெரும்பாலும் எந்திரங்கள் வந்து அந்த தொழிலை மூடி மறைச்சாச்சு. அவர் சொல்லக்கூடிய அந்த கைப்பின்னல் தொழில், அந்த புதுசில் வரலாம் இப்போ வந்து நம்மளுக்கு புரியாது அந்த தொழிலெலாம். அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெரும்பாலும் இந்த பஞ்சு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெரும்பாலும் மூச்சு இறைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டு 25 வயதுக்குள் இறந்து போய்விடுவார்கள் என்பது புள்ளிவிவரங்களின்படி அவர் கூறுகிறார். 20%, 30%, 40% தொழிலாளர்கள் 20 வயது, 25 வயது, 30 வயதுக்குள்ளேயே மாண்டு போனார்கள் என்று அவர் புள்ளிவிவரமாக கூறுகிறார். இன்னொன்று, இந்த எந்திரங்களை பற்றி கூற வேண்டுமானால், குறிப்பாக ஒரு எந்திரம் எத்தனை நாளைக்கு ஓடும்? ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம். அது ஓடினாலும் அது வந்து தேஞ்சு தான் போகும், ஓடாட்டாலும் அது தேஞ்சு தான் போகும். அதனால் ஓடி தேய்வதைத்தான் அந்த முதலாளிகள் விரும்புவார்கள். ஓடாமல் தேய்வது என்றால் என்ன? துடுப்பிடித்து போகும். ஓடாமல் இருக்கும் ஒரு வாளை நாம் சாணப்புரிகள்னால் அது வந்து தொடர்ந்து பயன்படுத்தினா அந்த வாள் துடுப்பிடிச்சு போகும். அதே மாதிரி ஒரு எந்திரங்கள் ஓடாமல் இருந்தாலும் துடுப்பிடித்து வீணாகி போய்விடும். அதனால் அந்த முதலாளிகள் அந்த எந்திரங்களை 24 மணி நேரம் ஓட்ட வேண்டும் என்ற குறிக்கோளோடு மார்ச் காலத்தில் 18 மணி நேரம் வேலை செய்து அந்த தொழிலாளர்கள் அந்த இயந்திரங்களை ஓட வைத்தார்கள். அப்போ வந்து இந்த லைட்டு மின்சாரம் வந்து இந்த அளவுக்கு இல்லை உலக அளவில். அப்புறம் மின்சாரம் வந்த பிறகு இப்போது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகளில் 2 ஷிஃப்ட்டு ஓடும்.
முன்னாடிலாம் 3 ஷிஃப்ட் இருந்தது. 8 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 3 ஷிஃப்ட் ஓட்டுவாங்க. இப்போவும் சில புண்ணியவானுங்க 3 ஷிஃப்ட்டு வேலை கொடுத்துருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கம்பெனிகளில் 12 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட். அந்த இயந்திரங்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை லீவுனா கூட அந்த முதலாளிக்கு மனசு வரல. ஒரு ஷிஃப்ட் வந்து ஓட்டிட்டு போங்கயா, காலைல 6 மணிக்கு வாங்க, 2 மணிக்கு போங்க, ஒரு ஷிஃப்ட்டு ஓட்டுங்க அப்படின்றான். ஏன்னா அந்த இயந்திரங்கள் முடிந்தவரை ஒரு 15 ஆண்டுகள் ஓடும். அந்த இயந்திரங்களுடைய அந்த தேய்மானம் வந்து அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளினுடைய தன்மையில், பண்பில் அது சேர்ந்துவிடும். அதுபோல் அந்த உபயோகப் பொருட்கள், எண்ணெய், அப்புறம் அந்த என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்க அந்த இயந்திரம் தேயாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் கூட மறைஞ்சு போகும். அந்த உற்பத்தி பொருள் வரும்போது அந்த கணக்கில் அதை சேர்த்து விடுவார். இந்த எந்திரங்கள் கதை இப்படி. எந்திரங்கள் வந்தவுடன் நியாயமாக என்ன நடந்திருக்க வேண்டும்? அந்த தொழிலாளி பட்டறை தொழில் செய்யும்போது 16 மணி நேரம் வேலை செய்த தொழிலாளி எந்திரங்கள் வந்தவுடன் வேலை சுலபமானவுடன் அந்த வேலை நேரத்தை குறைத்திருக்கலாம். ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க, இப்போ மெஷின் வந்துடுச்சு, அதனால் உற்பத்தி நிலைமை கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இந்த உற்பத்தி அதிகமாகிடுச்சு, ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், 6 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் முதலாளிகள் அப்படி யாருமே கூறவில்லை. இன்று வரை சுமார் 500 ஆண்டு கால முதலாளித்துவத்தில் எந்த முதலாளியும் இந்த எந்திரங்களில் வேலை செய்ய தொழிலாளர்களை நீங்கள் வேலை நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக வரலாறு கிடையாது. அது ஐரோப்பாவில் உள்ள ஒரு 7 நாடுகளில் மட்டும் அந்த தொழிலாளர்களின் தொடர்ந்த போராட்டங்களின் மூலமும் அந்த கல்வி வளர்ச்சியும் அங்கு வளர்ந்த பண்பாட்டு நாகரிக மாறுதல்களினால் 8 மணி நேர வேலை என்பது 6 மணி நேரமாக குறைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை செய்தால் போதும். மிச்சம் இருக்க சனி ஞாயிறு 5 நாள் தான் வேலை. சனி ஞாயிறு அவங்களுக்கு லீவு, அவங்க எங்கன்னா வெளியே போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் திங்கட்கிழமை வேலைக்கு வருவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இப்போது விடுமுறை என்பதே இல்லாமல் ஞாயிறு விடுமுறை மூலம் பகல் கனவாக மாறிவிட்டது. 8 மணி நேர வேலை என்பது யாரை கட்டி வச்சிட்டாங்க சுத்தமாக. இப்போ தொழிலாளி என்பவன் ஒரு தொழிற்சாலைக்குள் நுழைந்தால் அவன் அடிமையாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை. எல்லா தொழிலையும் ஒரு வீட்டு வேலை செய்கிற பெண்மணி கூட ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க முடியாது, ஒரு நாள் கூட லீவு கிடையாது. அவங்க தினமும் வேலைக்கு போகணும். ஒரு நாள் லீவு போட்டால் கூட வேறு ஆள் அங்கே அந்த அம்மா வச்சுருவாங்க. ஏன்னா நேற்று நீ வரலம்மா, இந்த வேலை போயிடுச்சு, வேறு இடத்த பார்த்துக்க அப்படின்வாங்க. அது மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போ தொழிலாளி வர்க்கம் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை விரிவாக கார்ல் மார்க்ஸ் 1860 எழுதியிருப்பது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். தோழர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.